கர்த்தரால் வாழ்வோம், கர்த்தருக்காக வாழ்வோம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 24. எதைச் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆ இவன் என்னுடைய சகோதரன், இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவன் எங்களோட உறவினர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி, யாருக்காச்சும் நம்ம உதவி பண்றப்ப, நம்ம மனசுல என்ன தோணும் அப்படின்னா, இவனுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம். ஸோ இவன் நம்ம கூட சமாதானமா இருப்பான். இவன் நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும் இருப்பான். அவன் எனக்கு ஒரு காலத்துல உதவி பண்ணுவான். அவன் எனக்கு பலன் தருவான்னு நெனச்சு, நம்ம ஒரு நன்மை செய்றோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்படி நம்ம செய்றோம் அப்படின்னா, அது ஒரு காலத்துல நமக்கு அவங்க குடுக்குற வலி பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். அத அவங்க மறந்துருவாங்க. நீங்க என்ன எனக்கு செஞ்சீங்கன்னு கூட நம்மள கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒரு காலம் வரும். ஆனா, நம்ம கர்த்தருக்கென்று ஒரு காரியத்த அதாவது இவன் என் சகோதரன் தான், என்னோட நண்பன் தான். ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய அடியானா நான் இந்த உதவிய நான் அவனுக்கு செய்றேன். அப்படின்னு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு நம்ம கர்த்தருக்காக செய்யும்போது, கர்த்தராகிய கிறிஸ்துவ மனசுல நெனச்சு செய்யும்போது, சுதந்திரமான பலன நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த காலத்திலயும் நம்ம அத நெனச்சு நமக்கு அவரு அந்த பலன தருவாரு. அதோட அற்புதத்த நம்ம வாழ்க்கையில கொண்டுட்டு வருவாரு. ஸோ மனுஷங்க மறந்துருவாங்க. ஆனா ஆண்டவர் என்னைக்குமே மறக்கறது கிடையாது. ஸோ கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமீன். காட் பிளஸ் யூ.